ஆச்சரியமா இருக்கு. Hey, Miss Stacy. ஹாய். ஹாய். நீ இங்க என்ன பண்ற? அவங்கல்ல அடுத்த ஃப்ளோர்ல போய் தேடி பாருங்க. ஏதாவது பிரச்சனையா? யார் அவன்? ஜெனமிக்ஸ் லேப்ல ஒரு விபத்து நடந்திருக்கு. அதை இவங்க மறைச்சிருக்காங்க. நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். நேற்று டைம் ஸ்குவாட் கிட்ட ஒருத்த அட்டாக் பண்ணால. ஆமா. நான் அவனை பார்த்துருக்கேன். அவன் இங்கே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு ஸ்பைடர் மேன்னா ரொம்ப பிடிக்கும். ஓ மேல பாசமழையை பொழிஞ்சான். நேற்று ராத்திரி அவன் ஒன்றும் என் மேல பாசமழை பொழிஞ்ச மாதிரி தெரியல. என் கழுத்துக்கு பாச கயிறு தான் வந்து விழுந்துச்சு. உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட அப்படிதான் அன்பு காட்ட முடியும். அவனை பத்தி நான் கம்ப்யூட்டர்ல தேடிட்டு இருந்தேன். ஆனா எல்லா ஃபைலையும் டெலீட் பண்ணிருக்காங்க. எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. Oh my god. ஆஸ்கார் வேலையா தான் இருக்கும். சரி நீ சொல்லு, நீ எதுக்கு இங்க வந்த? ஹரிக்காக. ஆஸ்பான், அவன் இறந்துட்டு இருக்கான். நீ என்ன சொல்ற? அவன் இறந்துட்டு இருக்கான். அவன் என்ன நினைக்கிறான்னா அவனை காப்பாத்துறதுக்கான ஒரே வழி என்னோட ரத்தம் தானா, அதாவது ஸ்பைடர் மேனோட ரத்தம். எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி செஞ்சேன்னா அவன் செத்தே போயிடுவான். இல்ல அதை விட மோசமா கூட நடக்கலாம். ஆமா, நம்ம இருக்கிறது மெயின்டெனன்ஸ் கிளாசட். வேன் ஒளிஞ்சுக்கிறதுக்கு இதை விட ஒரு மட்டமான இடத்தை யாருமே தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இங்க இருந்தா நம்ம அவங்க கிட்ட சுலபமா மாட்டிப்போம். ஒளிஞ்சுக்கிறதுக்கு அலிபாபா குகை எதுவும் கிடைக்கல. அதனால தான் நான் உன்னை முதல்ல நீ இதுக்குள்ள கூட்டிட்டு இங்கிலாந்துக்கு வந்தேன். போறத பத்தி பேசியாகணும். அது என்ன? எதுக்கு கிஸ் பண்ண? சாரி, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உனக்கு பிடிச்சிருந்ததா? அவசரத்துல கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சரியா சொன்னேன், ரொம்ப கரெக்டா சொன்னேன். சரி இங்க பாரு, நீ லிஃப்ட்ல கீழே இறங்கி போ, நான் உங்களை பாத்துக்கிறேன். சரியா? ஓகே ஓகே. என்ன பண்ற? அச்சோ, ரசம் முட்டை கொட்டிடுச்சா? இங்க பாருங்க, பேலன்ஸ் இல்லைங்க. ப்ளோக், இவரே இங்க இருந்து வந்தாரு. என்ன மன்னிச்சிடுங்க சார். நானே தவச்சு இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். இருங்க, எங்க போறீங்க? இருங்க. சரி, இப்ப போய் உங்க வேலையை பாருங்க. ஐம் சாரி, நான் வேணும்னு இப்படி செய்யல. நீ ஒரு அதிபயங்கரமான விபத்தை சந்திச்சிருக்க. நான் தான் டாக்டர் கஃப்கா. உனக்கு உதவ தான் இங்க வந்திருக்கேன். நான் நம்பிட்டேன் டாக்டர். அதனால தான் நீங்கள் இராணுவ தரம் வாய்ந்த பயோஸ்டம் எலக்ட்ரோட்ஸ் தயார் பண்ணுறீங்க. அதிக சக்தி கொண்ட கெப்பாசிட்டர்ஸ். எங்கள் கம்பெனியும் இதை தான் தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக? எனக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காகவா? நீ சரியா சொன்ன. நான் இங்க உன்னை ஆராய்ச்சி பண்ணவும் புரிஞ்சிக்கவும் வந்திருக்கேன். நீ உண்மையிலேயே என்ன, எதுக்காக இப்படி மாறி இருக்குன்னு தெரிஞ்சதும் விட்டுருவேன். இப்படிதான் நான் தெரிஞ்சுக்குவேன். மின்சாரத்தால் இயங்குற ஒரு சிறைக்குள்ளதான் என்ன அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த சுவர்களால் உணர முடியுது. என் நரம்புகள் அது ஓடுது. நீங்க என்ன செஞ்சாலும் அதை கட்டுப்படுத்த முடியாது. இது இயற்கையின் சக்தி. என்ன மாதிரி. என்னோட சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, நானும் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப
ஆவலா இருக்கேன். ஆனா இந்த தடவை என்ன உயிரோட விட்டுறாதீங்க, கொன்னுடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த நகரத்தோட வெளிச்சத்தை அழிச்சிடுவேன். அப்பதான் என்னோட உலகத்துல வாழ்றது எப்படி இருக்கும்னு எல்லாரும் உணர முடியும். அந்த உலகத்துல சக்தி இருக்காது, அந்த உலகத்துல கருணை இருக்காது, அந்த உலகத்துல ஸ்பைடர்மேன் இருக்க மாட்டான். அந்த உலகத்துல உண்மையிலேயே நான் யாருன்னு எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. இன்னுமா தெரியல? நான் தான் எலக்ட்ரோ. எச்சரிக்கை, மின்சார தடை எல்லையை எட்டிவிட்டது. செயல்பாட்டை உடனடியாக நிறுத்தவும். உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் எலக்ட்ரோ. பாதுகாப்பு வளையம் செயல்பாட்டில் உள்ளது. என் பேரு ரிச்சர்ட் பார்க்கர். என்னை பத்தி பல பொய்கள் இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா உண்மையை நான் இப்ப சொல்ல விரும்புறேன். ஜெனட்டிக் ஆராய்ச்சியில ஆஸ்கார்ப் முன்னிலையை அடைஞ்சிருந்தது. அந்த நேரத்துல தான் நார்மன் ஆஸ்பான் வெளிநாட்டு ராணுவ அமைப்பு கிட்ட என்னுடைய ஆராய்ச்சிக்கு நிதியுதவி செய்யறதுக்கான ஏற்பாடு செஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க என் ஆராய்ச்சியை எதுக்கு பயன்படுத்த போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆயுதங்கள், பயாலஜிக்கல் வெப்பன்ஸ்க்காகத்தான். அதனால நான் அதை மறுத்தேன். இப்ப என்னை எப்படியாவது இதுல இருந்து ஒதுக்கணுங்கிறதுக்காக நார்மன் ஆஸ்பான் எனக்கு எதிரான போலி ஆதாரங்களை சேகரிச்சார். என்னோட ஆராய்ச்சியை தனக்கு சொந்தமாக்கிக்க தீர்மானிச்சார். ஏதாவது உதவி வேணுமா? ஆமாம், கேட்டு திறக்க முடியுமா? நான் ஹாரி ஆஸ்பான். ஐசோலேஷன் யூனிட்ல இருக்கிற ஒரு பேஷண்ட்டை பார்க்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஜோ, இவர் ஆஸ்கார்ப்பை சேர்ந்த மிஸ்டர் ஆஸ்பான். என்னை மன்னிச்சிடுங்க சார், எல்லோ பேஜ் எல்லாம் உங்களை அனுமதிக்க முடியாது. அது வேலைக்காகாது. என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் நார்மன் ஆஸ்பானுக்கு தெரியாது. ஆராய்ச்சி அப்போ ஸ்பைடர்களோட உடம்புல நான் செலுத்தின மனித டிஎன்ஏ என்னோட டிஎன்ஏ தான். அப்படின்னா என்னோட டிஎன்ஏ இல்லாம, என் ரத்த சம்பந்தப்பட்டவங்களோடது இல்லாம ஆஸ்கார் பால ஆராய்ச்சியை தொடரவோ இல்லை இதே மாதிரி வேற ஒன்று பண்ணவோ முடியாது. எலக்ட்ரோ உடம்புக்கு 400 மில்லிகிராம் சோடியம் தயோபென்டலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதோட ஃபீனோ பார்பெட்டலையும் கொடுக்கு. அதுதான் அவனை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. அதனால தான் நான் என்கிட்ட இருந்த ஏராளமான தகவல்களை அழிச்சிட்டேன். ஆனா எல்லா ஸ்பைடர்களையும் அழிக்க என்கிட்ட நேரம் இல்லை. அதனால ஒரு விஞ்ஞானியா நான் தெளிவா முடிவெடுத்தேன். நான் இங்கிருந்து தலைமறைவாகணும், இந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் போயாகணும். ஆனா ஒரு அப்பாவா இனி என் மகனை பார்க்க முடியாதுங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த உலகத்துல என் பையன் பீட்டரை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. என்னோட உலகமே அவன் தான். ஆனா என்னோட கண்டுபிடிப்பு கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. அதே நேரம் ஆஸ்பானை எதுவும் செய்ய விடாம தடுக்கிறது என் கடமை. நான் செஞ்ச இந்த காரியத்துக்கு மக்கள் எல்லாரும் என்ன அரக்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றதுல தப்பு இல்லை. என்கிட்ட நிறைய நேரம் இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஐம் சாரி.